நிச்சயமாக ஓவியா. தென்காசி மாவட்டத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாததன் காரணமாக மாணவர்கள் சிரமம் அடையக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேருந்து தாமதமாக வந்த நிலையில் அந்த பேருந்தை மறித்து மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அடுத்துள்ள கேவி ஆலங்குளம் பகுதியிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்தமரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி கற்பதற்காக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் சங்கரங்கோயிலிருந்து இந்த சேர்ந்தமரம் பகுதிக்கு செல்வதற்கான பேருந்து வசதிகள் இல்லாததன் காரணமாகவும் குறைவான பேருந்துகளை இயக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அந்த பேருந்துகள் இயக்கப்பட சூழலிலும் இந்த பேருந்தானது காலை 9 மணிக்கு மேல் இயக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்ல முடியாத சூழலும் மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கின்ற சூழலும் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பேருந்தை வழிமறித்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் ஒரு போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. நேற்று இந்த போராட்டம் ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் இது குறித்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், மாணவர்களுக்கான கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். ஆனாலும் அவர்கள் பேருந்துகளை இயக்கப்படாததன் காரணமாக இன்று 2வது நாளாகவும் தாமதமாக வந்த பேருந்தை சிறைபிடித்து பெற்றோர்களுடன் பள்ளி மாணவர்கள் சாலையில் அமர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்வி கற்பதற்காக செல்ல வேண்டிய பேருந்து வசதிகள் இங்கு சரிவர இயக்கதன் காரணமாக மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மாணவர்கள் கல்வி கற்கிறதற்கு பள்ளி செல்வதற்கான பேருந்து வசதிகளை கூடுதலாக இயக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியை கற்பதற்கான சிறந்த வழிமுறைகளை ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை பெற்றோர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்று வந்த அதிகாரிகள் தாங்கள் கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம். மேலும் கூடுதலாக 8 மணிக்கும் அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கும் பள்ளிக்கானது கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என பேருந்து நிர்வாகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த போராட்டமானது கைவிடப்பட்டுள்ளது என்று கூற வேண்டும் ஓவியா.